காய்கறி எல்லாம் விளைவிக்கிறதுக்கு இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பெஸ்டிசைட்ஸு இந்த மாதிரி நிறைய கழிவுகள் நம்மளை சுற்றி நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு எல்லா வகையிலையும் நம்ம எடுத்துக்கிறோம் அதே உள்ள. ஸோ இதையெல்லாம் ரெகுலராக கிளியர் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம பாடியோட நார்மல் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக நடந்துட்டு இருக்க முடியும். மருந்தும் சாப்பிட்டு நம்ம உடம்புல கழிவுகளையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வியாதிக்கு போயிட்டே இருக்கோம். இதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அது என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வந்துட்டு மருந்துலேருந்து வெளியில் வர்றது தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற வயிறு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே நம்ம அதை பழக்கப்படுத்திட்டோம்னா நிறைய வியாதிகள்லேருந்து நாமளே தற்காத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம உடல் கழிவுகள் அப்படிங்கிற டாபிக் பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலி கழிவுகள் எப்படி உருவாகுது, அதனால நம்மளுக்கு என்ன கெடுதல், அதிலிருந்து எப்படி நம்மளை சுத்தமாக பாதுகாத்து வச்சுக்கலாம், இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ WHO ஸ்டடி படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகத்தில் நடக்கிற 15% ப்ரிமெச்சூர் டெத், அதாவது வயசாகி சாகாமல் சின்ன வயசுலேயே இறக்கிறதுக்குள்ள காரணம் இந்த நம்ம உடம்புல சேர்ந்திருக்க டாக்ஸின்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் இறப்பில் 8.3% டெத் டியூ டு டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கழிவுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லைங்களா, சமைக்கும் போது காய்கறி வெட்டுறோம், வெங்காயம் உரிக்கிறோம், அதுலலாம் நிறையா கழிவுகள் உண்டாகுது இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம செல் நம்ம உணவை எடுத்து அதுக்கு வேணுங்கிற மாதிரி பிரித்து அது அங்கே ஒரு அப்சார்ப்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த வேலை பண்ணும் இல்லைங்களா. அந்த டைமில் நம்ம உடம்புல கழிவுகள் சிலதெல்லாம் உண்டாகும். ஒன்று அதனால, ரெண்டாவது நம்ம எண்ணங்கள். நம்ம ஒரு நிமிஷம் துக்கம் அடையிறது, சோகமாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா இமோஷன்ஸுமே நம்ம உடம்புல சில ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். அதுவும் அதோட வேலையை முடிஞ்சாச்சுன்னா அது நம்ம உடம்புல கழிவுகளாக தேங்கி இருக்கும். இதெல்லாம் போக நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியரில் இருக்கிற புகை, வாகனத்தில் வர புகை, அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் சமைக்கும் போது உண்டாகிற புகை, அப்புறம் சிகரெட் ஸ்மோக்கிங்னால வர புகை, நம்ம தண்ணி பைப்பில் வர சில கெமிக்கல்ஸு, நம்ம பெஸ்டிசைட்ஸ் காய்கறி எல்லாம் விளைவிக்கிறதுக்கு இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பெஸ்டிசைட்ஸு, இந்த மாதிரி நிறைய கழிவுகள் நம்மளை சுற்றி நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு எல்லா வகையிலையும் நம்ம எடுத்துக்கிறோம் அதே உள்ள. ஸோ இதையெல்லாம் ரெகுலராக கிளியர் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம பாடியோட நார்மல் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக நடந்துட்டு இருக்க முடியும். இது எல்லாமே நம்ம பாடியோட மெட்டபாலிசத்தை, சர்க்குலேஷனை, இந்த மாதிரி எல்லா சிஸ்டத்தையும் அது பாதிக்கும். எஸ்பெஷலி குழந்தைகளை, அப்புறமா வீட்டில் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடாம இந்த மாதிரி அடிஷ்னலாக இன்னும் உடம்புக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்க லேடிஸு, இவங்களுக்கெல்லாம் இதை இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து சொல்லி செய்ய வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் அவங்க நல்ல உணவு அவங்களுக்கு கிடைச்சது, ஆரோக்கியமான வீட்டில் சமைக்கப்பட்ட உணவு, ஹெல்தியாக, இந்த மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இல்லாமல் உரம் எல்லாம் அவங்களே தயாரித்து போட்டு உருவாக்கி சாப்பிட்டுட்டு இருந்த காலத்தில் அவங்க கூடி வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலயமா சர்க்குலேஷனை ரெகுலராக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி உருவாகிற டாக்ஸின்ஸ் எல்லாம் எங்கேயுமே போய் அடைஞ்சு நிற்காம சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வருஷத்துக்கு 2 தடவை ஒரு பெரிய சீசன் மாற்றத்துலையும் அவங்க விளக்கெண்ணெய் எடுத்து வயிறு சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க. இதன் மூலயமா இந்த மாதிரி உருவாகிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது அவங்களோட லாங் லைஃபுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஒரு 2-3 ஜென்ரேஷன் முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்க மாட்டாங்க. இறந்து போகிற வரைக்குமே டெலிவரிஸ் எல்லாம் வீட்டில் தான் நடந்தது. கடைசி வரைக்கும் அவங்க ஹெல்த்தியாக ஒரு முட்டி வலி கூட இல்லாமல் கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. இதுக்கு எல்லாமே நிறையா காரணங்கள் நம்ம மாறி வந்துட்டோம். நம்மளால எதையெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம மாறிக்கிட்டு வந்தோம்னா நம்மளும் நம்ம ஹெல்த்தை பாதுகாக்க முடியும். இப்போ சாப்பாடில் நம்மளால எது ஹெல்த்தியாக, கெமிக்கல்ஸ் இல்லாதது, ஃபர்டிலைசர்ஸ் இல்லாதது அப்படி நம்மளால வாங்க முடியும் இல்லை விளைவிக்க முடியுன்றவங்க அதெல்லாம் சாப்பிடலாம். இப்போ பேசிக்கலி சாப்பாடில் பார்த்திங்கன்னா எப்படி இந்த உணவில் வர கழிவெல்லாம் வெளியில் போகும், ஃபைபர் நிறையா சாப்பிடும்போது தான் வெளியில் போகும். ஃபைபர் எதுலெல்லாம் கிடைக்கும், காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், இந்த பீக்கங்காய், நார் சத்து இருக்கிற காய்கறிகளில் தான் நிறையா கிடைக்கும். அது ரெகுலராக சாப்பிடும்போதே
நம்மளுக்கு வந்து டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே மோஷன் கிளியராக போயிடுச்சா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம உண்டாக்குற கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து வெளியில போகுது அப்படிங்கிறதுக்கான தெளிவு. அது ரெகுலரா இல்லை அப்படின்னா நம்ம கழிவை தினமும் சுத்தம் பண்றதில்லை உடம்பு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அப்போ நம்ம ஃபுட்டு டயட்டை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கணும். நம்ம உணவுல எத்தனை சதவிகிதம் தண்ணீர் வேணும், ஃபைபர் வேணும், ஒரு நாளைக்கு நார் சத்து வேணும், இது எல்லாத்தையும் நம்ம சரிவிகிதத்தில் சாப்பிடும்போது அதுவே நம்ம உடம்ப கிளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி விளக்கெண்ணெய் குடிக்கிறதோ இல்லை டாக்டரை பார்த்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது மூலயமா நம்ம உடம்ப சுத்தம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்ம எல்லா செல்ஸையுமே சுத்தம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எடுக்க வேண்டிய வழி வந்து வேர்வை துவாரங்கள், அது வழியாக வந்து சுத்தமானாதான் நம்மளோட மொத்த உடம்பு சுத்தமானதுக்கான அர்த்தம். அதுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா உடற்பயிற்சி. தினமும் வேர்வை வர அளவுக்கு நடக்கிறதோ இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நம்ம வேர்வையை வந்து வேர்வை துவாரத்தை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது. இப்போ நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா ஃபேன் கடியில் இருப்போம், இல்லைன்னா ஏசியில் இருப்போம். இது வந்து ஒரு முக்கியமான அந்த வேர்வை வழியாக அந்த கழிவுகள் வெளியில் போகிறதுக்கு நம்மளே அதை தடை செய்கிற மாதிரி தான். ஸோ டெய்லியும் நம்மளோட பண்ணுற உடற்பயிற்சி வந்து நம்ம வேர்வை துவாரத்தில் நடக்க வேண்டிய கழிவு வெளியேற்றுதலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து இப்போ எப்படி வெளியேற்றுறதுன்ற நம்ம முக்கியமாக பார்க்குறோம். பட் ஒன்று நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது, நம்ம உணவுலாகட்டும் இந்த கழிவுகளை எப்படி தவிர்க்கலாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ இது எது நம்ம கழிவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, ஒன்று நம்ம வாங்குற காய்கறிகளை நல்லா சுத்தப்படுத்தி கொஞ்ச நேரம் கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிஞ்சு சமைக்கிறது மூலயமா அதில் மேலோட்டமாக இருக்கிற பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம். ரெண்டாவது, ரொம்ப புகை இருக்கிற இடங்கள்ல எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம நுரையீரலுக்கு டாக்ஸின் உள்ள போகாமல் அதே தவிர்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவில் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, சரி விகிதத்தில் மாவு சத்து, புரத சத்து, நார் சத்து, தண்ணி, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே கரெக்டான அமௌண்ட்டில் டெய்லியும் நம்ம ஃபுட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இப்போ எல்லாருமே அவசரமாக சாப்பிட்றோன்றதுல என்ன கிடைக்குதோ என்ன நம்மளால் அன்னைக்கு முடியுதோ அது மட்டும்தான் பார்க்குறோம். அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாவு சத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக எடுக்கணும், வித் ஃபைபர் இருக்கிற மாதிரி மாவு சத்து எடுக்கணும். இப்போ வந்து அரிசி எடுத்தோம்னா அதில் ஃபைபர் இருக்கானா இல்லை, அதை பாலிஷ் பண்ணி நம்ம வந்து மொத்தமாக எம்டி கேலரி ஆக்கிட்டோம். ஸோ அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜி தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலைன்னா அது மொத்தமாக ஃபேட்டாக நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா அந்த ஃபேட் ஸ்டோர் ஆகிறதுக்கு பதிலாக இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கும். அதுக்கு பதிலாக நம்ம முன்னாடி சாப்பிட்ட மாதிரி கைக்கூத்தல் அரிசி, சிகப்பரிசி, அந்த மாதிரி அரிசிகள் வந்து அதோட மேலே இருக்கிற ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுக்கு சத்தமும் சேரும், ப்ளஸ் அது கழிவை உண்டாக்காமல் ஃபேட்டாக மாறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆகி எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படும் போது கொடுத்துட்டு பாக்கி கழிவு வெளியில் போயிடும் ஃபைபர் இருக்கிறதுனால. அதுலேயே கோதுமையில் ஃபைபரோடு இருக்கிற மாவு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதோட இன்னொரு எக்ஸ்டென்ட்டான மைதா மாவு, இப்போ வந்து அதில் முன்னாடி அதில் வந்து வெளியில் போடுவாங்க, இல்லைன்னா கோந்து செய்வாங்க. இப்போ நம்ம அதை வந்து விதவிதமான அதுக்கு நிறமூட்டி நிறைய சுகரு, ஃபேட்டு எல்லாத்தையும் போட்டு அதே வந்து பிரெட்டு, பன்னு, கேக்கு கலராக நிறைய ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது பார்த்தா சாப்பிடாம இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அட்ராக்டிவாக பண்ணி அந்த வெளியில் போட வேண்டிய விஷயத்த நம்ம உடம்புக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் அதோட கழிவு வெளியில் போகாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியாக வீட்டில் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி உணவுகள் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்ப கழிவுலேருந்து காப்பாற்றலாம். இந்த மாதிரி கழிவுகள் எல்லாமே நம்ம உடம்புல சேரும். எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்றது பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய வெளியில் சாப்பிட்றதும் அதிகமாயிடுச்சு. வீட்டில் நம்ம சமைக்கும் போது நல்ல நல்ல பண்டங்களாக பார்த்து போட்டு செய்வோம். பட் வெளியில் சாப்பிடும்போது நம்மளுக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. கலர்ஸ் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, அப்புறமா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறையா கெமிக்கல்ஸ் போடுவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வேண்டாத விஷயங்கள் தான். அப்போ நம்ம உடம்புக்குள்ளார இவ்வளோ கழிவு நம்ம ரெகுலராக சேர்த்திட்டே இருந்தோம்னா அது அதோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸை கூடி பண்ண முடியாத அளவுக்கு அதுக்கு கஷ்டம் உண்டாகும்.
ஸோ இப்போ நம்ம ரெகுலர் ஃபுட்டில் நம்ம வீட்டில் என்ன சமைக்க முடியும், நம்ம வீட்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி டு டைஜஸ்டான ஹெல்தியான ஃபுட்டாக தான் இருக்கும். இட்லி, இடியாப்பம், தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். இதையவே வந்து எல்லா நேரமும் வெள்ளை அரிசி இல்லாமல் சிறுதானியத்தில் நிறைய ஃபைபர் இருக்குது, நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு அடிக்கொருக்கா சேர்த்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ஹெல்தி ஃபுட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து வெளியில் எதுவுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்மளோட டயட்டில் ஃப்ரூட் டயட்டோ வாட்டர் டயட்டோ அந்த மாதிரி வச்சு நம்ம உடம்ப அட்லீஸ்ட் அதுவே சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற வயிறு கிளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே நம்ம அதை பழக்கப்படுத்திட்டோம்னா நிறைய வியாதிகள் இருந்து நம்மளை நாமளே தற்காத்துக்கலாம். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா அந்த வியாதி எதனால் வந்துச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம உடம்புல உணவுனால வருது அப்படின்னா அதை எப்படி மாற்றணுமோ மாற்றுறது, இல்லை உணவு சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் குறையிறதுனால வருது. இப்போ தைராய்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர், அதாவது நம்ம சாப்பிட்ற கேலரி அளவும் நம்ம செய்கிற வேலையும் ஈக்குவலாக இல்லாதப்போ தான் ஹைப்போதைராய்டு வரும். இந்த ஹைப்போதைராய்டு வரும்போது நம்ம உடம்பு வெயிட் போடும், முடி கொட்டும். இதெல்லாம் என்னென்னா நம்ம மெட்டபாலிசம் சரியில்லை, நம்மளோட ஃபுட்டு வந்து நிறையா சாப்பிட்றோம், அதுக்கேற்ற எக்ஸசைஸ் பாடிக்கு இல்லைன்றது தான் அது காமிக்குது. அப்போது நம்ம வந்து தவிர்க்க வேண்டியது வந்து நம்ம டயட்டில் எப்படி அதை மாற்றம் கொண்டு வரணும், நம்ம மாவு சத்தை குறைக்கிறது, காய்கறி அதிகமாக சாப்பிட்றது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது. இது மூலியமாக தைராய்டை குறைக்கும் போது அது நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் ஆகும். சரி ரொம்ப ஹை வேல்யூ இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாள் மருந்து சாப்பிட்டுட்டு கூடவே இதுக்கான எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை மாற்றிட்டு அந்த மருந்தை நிறுத்தினா பரவாயில்ல. ஆனால் இப்போ நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு மெடிசனை லைஃப் லாங் சாப்பிட்றாங்க. இன்னும் ஒரு மாத்திரை தானே, அதை போட்டால் நம்ம நார்மலாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த லைஃப் லாங் இந்த தைராய்டு மாத்திரை போட்டுகிட்டே இருக்கிறதுனால அது நம்ம உடம்புக்கு அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியவே குறைக்குது இல்லையா. ஒரு பாடி நார்மலாக அந்த ஹார்மோன் வந்து வேலை செய்கிறதுக்கும் அதை வெளியிலேருந்து கொடுத்து வேலை செய்கிறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். இதனால பின்னாடி வேறு வேறு வியாதிகள் வரும். அதை வந்து நம்ம இதுக்கு ரிலேட்டும் பண்ண மாட்டோம். ரொம்ப வருஷம் இந்த தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அடுத்து அந்த மெட்டபாலிக் டிஸார்டர்ஸு வேறு ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கும். டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கார்போஹைட்ரேட் டு குளுக்கோஸ் கன்வர்ஷன் ஆகிற மாதிரி நிறைய ஃபுட்டு சாப்பிட்றோம். அதை மாற்றினாவே இந்த சுகர் லெவல்ஸ் குறைஞ்சிரும். அதை விட்டுட்டு மருந்து சாப்பிடும்போது என்ன ஆகுது, கொஞ்ச நாள் ஆகும்போது மருந்து சாப்பிட்டுட்டு ஒயிட் ரைஸும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அடுத்தது ஒரு 6 வருஷம் அப்படி ஆச்சுன்னா ஷோல்டர் பெயின் வருது, கேட்டால் ஃப்ரோசன் ஷோல்டரு, அது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வரும். அடுத்தது காலுக்கடியில் மெதுன்னு இருக்குது, நம்னஸாக இருக்குது, எரிச்சல் வருது. இதெல்லாம் டயபெட்டிஸோட அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் குளோக்கோமா, கண் எஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ என்னன்னா இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது, நம்ம பண்ணுற தப்பை நம்ம சரி பண்ணினா மருந்துலேருந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வெளியில் வந்துடலாம். அது இல்லாமல் நம்ம மருந்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு நம்மளை கொண்டு போகுது. அதுதான் நம்ம மருந்தும் சாப்பிட்டு நம்ம உடம்புல கழிவுகளையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வியாதிக்கு போயிட்டே இருக்கோம். இதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அது என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வந்துட்டு மருந்துலேருந்து வெளியில் வர்றது தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். ஹார்மோன்ஸ் எப்படி நம்ம வந்து கோவப்படும் போது ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது, அது வந்து நம்மளுக்கு என்ன வேலை நம்ம உடம்புல பண்ணணுமோ பண்ணினதுக்கப்புறமா அதை வந்து நம்ம உடம்பு வெளியேற்ற வேண்டியிருக்கு, வேர்வை மூலமாக வெளியேற்ற வேண்டியிருக்கு அந்த கழிவை. அதே மாதிரி தான் மருந்து நம்ம உள்ளே சாப்பிட்றோம், அது ஒரு சப்ஸ்ட்ராட்டம் வழியாக ஒரு கெமிக்கலை உள்ளே கொடுக்குறோம். அந்த கெமிக்கல் போய் அதோட வேலை பண்ணி முடிச்சதுன்னா அதுவும் நம்ம உடம்புக்கு கழிவு தான். அதே நம்ம பாடி கிட்னி வழியாக வெளியேற்றணும் தான். ஆக்சுவலி இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்றதுல அதில் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மசாலா வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவே ரெகுலராக இந்த மசாலா எடுக்கும்போது நம்ம பாடிக்கு அது உஷ்ணம் தான் கொடுக்கும். ஏற்கனவே நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த லைஃப் ஸ்டைலு, அப்புறம் நம்ம வந்து நிறைய விதங்கள்னால நம்ம பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு பாடியோட பேலன்ஸுங்கிறது ரைட் அண்ட் லெஃப்ட் ஈக்குவலாக இருந்தால் தான் அது பேலன்ஸு. அந்த காலத்தில் எல்லா ஆக்டிவிட்டியும் இந்த பேலன்ஸை கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போ நம்மளோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பேலன்ஸ் இல்லாமல் நம்ம பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்மளோட ஸ்ட்ரெஸ் நம்ம பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்மளோட ஃபுட் ஹேபிட் நம்ம பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. இதோட சேர்த்து இந்த மசாலா நிறையா
சேர்த்து பிரியாணி ரெகுலராக இந்த மாதிரி ஃபுட் எடுக்கும்போது நம்ம பாடி ஹீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நம்மளை திருப்பி திருப்பி நம்ம பாடியை டிசீஸ்குள்ளாரையே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு தான் உதவும். அதுக்கு பதிலாக நம்ம எப்பயாவது ஒரு நாள் எடுங்க, அதுக்கப்புறமா அதுக்கு வேணுங்கிற ஆப்போசிட் திங்ஸை வந்து அடுத்த நாள் நிறைய சாப்பிடுங்க. இப்போ வந்து இன்னைக்கு காரமாக நல்லா டேஸ்ட்டாக ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 டேஸுக்கு நிறைய ஃப்ரூட்ஸு, காய்கறி, சூப்பு, ஜூஸு அந்த மாதிரி சாப்பிடுங்க. அது வந்து நம்ம பாடிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உடம்பு குண்டா இருக்கிறதுங்கிறது அதே மெட்டபாலிக் ப்ராப்ளம் தான் சொல்லுவோம். என்னன்னா நம்மளோட ஃபுட்டு வந்து டைஜஷன் ப்ராசஸ் ஒரு குறிப்பிட்ட இதில் தடை உண்டாகிறது. அதுக்கு மேலே அந்த டைஜஷன்லேருந்து அப்சார்ப்ஷன் அடுத்தடுத்த லேயருக்கு போகாமல் நம்ம மசில் டிஷ்யூலேயே ஸ்டாப் ஆகிறது. அதுதான் இந்த ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு டயட் சேஞ்ச் அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பெரியதாக உதவி இருக்கும். இந்த பேக்கரி பற்றி பேசணுன்னா அது எல்லாமே நம்மளுக்கு வேண்டாத பொருள்லேருந்து நிறமூட்டிகள், டேஸ்ட் மேக்கர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை அட்ராக்ட் பண்ணி நம்மளை சாப்பிட வைக்கக்கூடிய விஷயம். அதை முழுமையாக தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உடம்பு வாகுங்கிறது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒன்றா தான் இருக்கும். 3 டைப் ஆஃப் உடம்பு வாகு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கு. ஒன்று வந்து குண்டாக இருக்கிறது, அவங்களுக்கு கஃப பிரகிருத்தின்னு சொல்லுவோம் நாங்கள். இன்னொன்று ஒல்லியாக இருக்கிறது வாத பிரகிருதி. 2க்கும் இடையில இருக்கிறது பித்த பிரகிருதி. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் உணவு வச்சுட்டு இருந்தோம்னா எல்லாருமே ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. இந்த கஃப பிரகிருதிக்காரங்க வாத பிரகிருதி மாதிரி ஒல்லி ஆகிறதும் கஷ்டம்தான், வியாதி தான். அவங்க இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறதும் முடியாது, அது வியாதியில தான் கொண்டு போய் விடும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பிரகிருதி அவங்கவுங்க உடல் வாகுல இருந்துட்டு அதை எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்து மெயின்டைன் பண்ணுறது தான் ஹெல்த். இவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், இவங்க அன்ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. 3 டைப்பும் ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. அவங்க கையில் தான் இருக்குது அவங்களோட ஹெல்த்து.